வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான இந்த மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் சளி காய்ச்சல் இருமல் எல்லாம் குழந்தைங்கள வராமல் பாதுகாக்கிறதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கஞ்சி. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்கும்போது டெய்லி ஒரு டைம் இந்த கஞ்சியை கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சரியாயிருவாங்க. இந்த சூப்பரான மழை காலத்துக்கு தகுந்த மாதிரியான இந்த நோய் எதிர்ப்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சி செய்யறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 4 சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 3-4 மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 3 நாளெல்லாம் காரமே இருக்காது, நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி இந்த பொருளெல்லாம் நீங்கள் உரலில் சேர்த்து கூட நல்லா கொரகொரப்பாக இடித்து கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதையும் நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு 5-6 விசில் வைக்கும்போது கஞ்சி நல்லா குலைவாக வரும். இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சளி இருமல் காய்ச்சல் இருந்தாலும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 2-3 நாளில் சரியாயிரும். டெய்லி ஒரு டைம் இந்த கஞ்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சுக்கிறேன். இப்போது 6 விசிலுக்கு பின்னாடி இது நல்லா குலைவாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.